உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பும் கூட சௌ கூட்டம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா சட்டி வச்சு அதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கி வரும். ஸோ எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்ட பிறகு சின்ன வெங்காயம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் கலர் மாறி வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ காரமும் நல்லா பிடிக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குழம்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கூட லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் எடுத்து நல்லா கரைச்சி திக்காக அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஸ்பீடில் வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுலேயே காய் நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிடுங்க. ஸோ சிம்பிளான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சௌ கூட்டு தான். எப்போவுமே ஒரு காரமான சமையலுக்கு சிம்பிளான ஒரு சமையல் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது காரக்குழம்புக்கு சௌ கூட்டு இல்லை கேரட் பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி ஒரு ஹெவியான காம்பினேஷன் கூட லைட்டான காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இப்போ சௌ கூட்டுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு சின்ன வெங்காயமும் கூட ஒரு 2 தக்காளியும் சௌ ஒரு சௌ எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதை எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கங்க. கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா உடச்சி போட்டு சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் கடலைப்பருப்பு இல்லைன்னா பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் விட்டுருங்க. சௌ நல்லா வெந்து வந்துடும். இப்போது இது ப்ரெஷர் குக்கரில் வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், பூ மாதிரி அரைச்சா போதும். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கங்க வாசனைக்காக. இப்போ தேங்காயும் சோம்பையும் நல்லா அரைச்சிட்டு ப்ரெஷர் குக்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய் பூ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ சௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கடாய் இல்லைனா பேன் மாதிரி வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கூட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சவ் கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு சூப்பரான சவ் கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான லஞ்ச் மெனு வெண்டைக்காய் காரக்குழம்பும் கூட வந்து சவ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சீயக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.